ஆஸ்கார் நாயகன் இசை புயல் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே ஏஆர் ரஹ்மான் பற்றி தெரியும். ஆனால் அவருக்குள்ளேயும் மனிதாபிமானம் ரொம்பவே அதிக அளவில் இருக்குது அப்படின்னு இயக்குனர் சங்கர் சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிய வந்தது. இந்த நிலையில் ஏஆர் ரஹ்மான் இயக்குனர் சங்கருக்கு ரொம்பவே பெரிய ஒரு ஹெல்ப் செஞ்சிருக்காரா. இதை சங்கர் ஹெல்ப் அப்படின்னு சொல்லாமல் சாதனைன்னு சொன்னது ரொம்பவே குறிப்பிடத்தக்கது. மேலும் இயக்குனர் சங்கர் சொல்லும்போது என்னோட பையனை காப்பாற்ற முடியாது அப்படின்னு எல்லா டாக்டர்ஸுமே கையை விரிச்சிட்டாங்க. இருந்தாலும் என்னோட பையனை காப்பாற்றினது ஏஆர் ரஹ்மான் தான் அப்படின்னு கண்ணீர் மல்க சொல்லியிருக்காரு இயக்குனர் சங்கர். என்னோட மகன் அர்ஜித் பிறந்ததுலேருந்து தொடர்ந்து அவனுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு குணப்படுத்த முடியாமல் போகிறது அப்படின்னு பல கஷ்டங்களை நாங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தோம். வாரம் ஒரு தடவையாவது டாக்டர்கிட்ட எதுக்காவது அவனை அழைச்சிட்டு போக வேண்டி வரும். 6 வயசுலேயே எல்லா டாக்டர்களும் மருந்துகளும் அவனுக்கு அத்துப்படி அப்படின்னு சொல்லியிருக்காரு இயக்குனர் சங்கர். இந்த நிலையில் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ரஹ்மான் சங்கருக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ பையனை அழைச்சிக்கிட்டு மவுண்ட் ரோட்ல இருக்க தர்காவுக்கு வர சொல்லியிருக்காரு. இயக்குனர் சங்கரும் பையனுக்கு சரியான போதும்னு போயிருக்காரு. அங்க போய் பார்த்தா ரஹ்மானே அவங்க அம்மாவோட தர்காவுக்கு வந்திருந்தாராம். மேலும் இதை பத்தி இயக்குனர் சங்கர் சொல்லும்போது என்னோட பையனுக்காக 1/2 மணி நேரம் ப்ரேயர் பண்ணாங்க, மந்திரிச்சு கயிறெல்லாம் கட்டினாங்க. ரஹ்மான் எவ்வளோ பிஸியானவர், அவர் ஸ்டுடியோவில் எவ்வளோ பேர் அவரோட இசைக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே நல்லா தெரியும். இருந்தும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மிக சிறந்த மனிதாபிமானியா சில மணி நேரங்களை என்னோட மகன் அர்ஜித்துக்காக செலவழிச்சு இங்கே வந்தது என்னை கண்கலங்க வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு இயக்குனர் சங்கர். என்ன ஆச்சரியம், தர்காவுக்கு போயிட்டு வந்த 2-3 நாள்லயே என்னோட மகனுக்கு இருந்த எல்லா ப்ராப்ளம்ஸும் சரியாயிடுச்சு. எப்படி இது நடந்தது அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கெல்லாம் நான் போகலை. என்னோட பையனுக்கு நல்லா எடுத்து அவ்வளோதான். இதுக்கெல்லாம் நான் என்னன்னைக்கும் ரஹ்மானுக்கு தான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு ரொம்பவே மனம் உருகி சொல்லியிருக்காரு இயக்குனர் சங்கர். இந்த நியூஸ் பற்றின உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம சொல்லுங்க. கூடவே இந்த லைக் ஷேர் இதெல்லாம் பண்ணிட்டு ஞாபகமா நெட் டிவி ஃபார் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.